ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான சாட் ஜிபிடி, ஜெமினி, மெட்டா ஏஐ, கிராக் இந்த மாதிரி நிறையா வந்து ஏஐஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த தப்பை பண்ணி வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஏஐ எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறப்ப இப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கும். இப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 9th படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, ஜெமினி இந்த மாதிரி நிறையா வந்து ஏஐ இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களோட பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஏஐ வச்சு தான் ப்ரோ நான் படிக்க போகிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து பிடிஎஃப் இல்லை மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதை வச்சு தான் பார்த்து இது பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் படிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்குரிய கொஷினை வந்து அப்படியே கேட்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு ஜென்ரேட் ஆன்சர் கொடுக்கும். ஆனால் அது கரெக்டாக ரிலவெண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதாவது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து சாட் ஜிபிடி எடுத்துக்கிறேன். சாட் ஜிபிடி வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து சாட் ஜிபிடிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிக்கு நீங்கள் யாருங்கிறத சொல்லணும். அதாவது உங்களை அது புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் கொடுக்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக தான் கொடுக்கும். நீங்கள் எக்ஸாம் முன்னாடி போகிறப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் கொடுக்கும். ஆனால் ரிலவெண்ட்டாகவே இருக்காது. ஸோ அதான் காரணம் இதனால தான். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு மெஷினுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது நம்மளோட கண்ட்ரோலுக்கு அது வரணும் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ நான் இப்போ வந்து இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் வந்து அதாவது தங்கிலீஷ்லேயே அடிக்கலாம். இதில் வந்து சாட் ஜிபிடி பொறுத்தவரை தங்கிலீஷ் அக்செப்ட் பண்ணோம். நீங்கள் வேறு ஏ யூஸ் பண்ணுறீங்கன்னா தங்கிலீஷில் இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ப்ராம்ப்ட் கொடுங்க. ஸோ நான் வந்து பிஇசிஎஸ்சி படிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ எல்லாமே தமிழ் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பிஓஎம் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜிஇ 3751 இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் இனிமேல் நான் கேட்குற எல்லா ஆன்சர்ஸ் இது ரிலவெண்ட்டாக கொடு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து போட்டேன். ஸோ ப்ராம்ப்ட் போட்ட உடனே அது வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஒரு ஏஐக்கு வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா எதை வச்சு படிக்க போகிறீங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மெமரி அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நார்மலாக டெசிஷன் மேக்கிங் போடுறப்போ வேறு ஏதோ ஒரு ஆன்சர் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ நான் டெசிஷன் மேக்கிங் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ரிலவெண்ட்டான ஆன்சர் தான் வந்து கொடுக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதில் வந்து இன்னொன்றும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா சரி உங்களுக்கு தமிழில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வருது. ஸோ நான் வந்து படிக்கிறப்பவே எல்லா கொஸ்டின்ஸுக்குமே எனக்கு டெஃபனிஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், டைப்ஸு, அது போக வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கன்ஃபார்மாக கொடு அப்படின்னு போட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிறப்போ கூட வந்து ஞாபகம் வச்சிருப்போம், திடீர்னு மறந்துடுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த கொஷின் நீங்கள் தேடினாலும் அது வந்து உங்களுக்கு இது ரிலவெண்ட்டாக கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு இதுவுமே வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடித்தாலும் அது வந்து கரெக்டாக எடுத்துக்கும் ஏஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன், ஃபியூச்சரு, ஸோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்குது, எல்லாமே வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ படிக்கிறப்ப ஞாபகம் வச்சிருப்பீங்க லிமிடேஷன்ஸ் படிக்கணும், டைப்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு.
ஆனால் அடுத்து நீங்கள் தேட பார்த்தீங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் படிக்க உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். இதுவே நீங்கள் எல்லாமே எழுதணும் கிடையாது. இதுவே உங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுல நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரியர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.